ஓரபக் ஜிம்ல பாலோட அட்டகாசமான வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறம் ஆஷ் ஓரபக் ஜிம் லீடரான ரோர் கூட சினோ ரீஜியன்ல தன்னுடைய முதல் பேட்டில்ல அவன் இறங்குறான். ஆக்ரோஷமா தன்னுடைய போக்கிமான்களோட சேர்ந்து அவன் போட்டி போடுறான். அவனுக்கு உதவுனது ஏபாம், டர்ட்விக், அப்புறம் பிக்கச்சு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அவன் பண்ண முயற்சிக்கான பலன் பாலுக்கு கிடைச்ச மாதிரி கிடைக்கல. விடாம முயற்சி பண்ணியும் ரோர் கூட போட்டி போட்டும் ஆஷ் கடைசியில அந்த போட்டியில தோத்து போயிட்டான். நாங்க ஒரு சேலஞ்சர் மீண்டும் வருகிறோம், மணி தருகிறோம் எங்கள் சாகசத்தை. ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்க சொல்லி அடிப்போம், இது எங்களோட ஸ்டைல். போக்கிமான் விளையாட்ட பாருங்க, அனல் பறக்கும், உள்ளுக்குள்ள கதி கலங்கும். நாங்க பின்னாலையும் போவோம் வேகமா, எங்க சேட்டையெல்லாம் அட கலக்கிடும் பாரு. போக்கிமான் போக்கிமான் அட எதற்கு டென்ஷன், கவலை விடு, நாங்கள் இருக்கையிலே. போக்கிமான் தெருக்கல்ல ஆக்ரோஷமா நடந்துக்க போறோம். பிகாச்சு உன்னோட அயன் டைல யூஸ் பண்ணு, போ. ஏபாம் விடாத, ஃபோக்கஸ் பஞ்ச். டர்ட்விக் ரேசர் லீஃப் பயன்படுத்து உடனே. ரொம்ப நல்லா பண்ணீங்க, கலக்கிட்டீங்க गाइस. வாவ், முன்ன விட பெட்டரா தெரியுதுங்க. இப்போ ஓரபக் ஜிம் பேட்டில்ல இதுங்க மோதுனா கண்டிப்பா ஜெயிச்சிடும். இந்த கோல் ஓர பயிற்சிக்காக யூஸ் பண்ணது உண்மையிலேயே நல்ல யோசனை தான் ஆஷ். ஆமா, இங்க எல்லா இடத்துலயும் பாறைகள் இருக்கு. இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது நல்ல முடிவுதான். தேங்க்ஸ். எல்லாரும் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? இதே மாதிரி தீவிரமா பயிற்சி எடுத்தா கண்டிப்பா போட்டியில ஜெயிச்சு பேட்ஜ் நம்ம தான் வெல்லுவோம். ஆனா ஆஷ், ஓரபக்ல இருக்கிற ராக் டைப்ஸை எதிர்க்க இப்பவும் இதுங்க ஏத்த போக்கிமான் கிடையாது. சொல்றது புரியுதா? ஆமா, டர்ட்விக் மட்டும் தான் தாக்கு பிடிக்குது. ஹே, ஒன்னு பண்ணலாம். உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணு. அதான் டிவில போக்கிமான் போயம் சொல்லுவாரே. ஜான், ப்ரொஃபசர் ஓக் ஒரு ப்ரொஃபசர். ஆமா, அவரேதான். ப்ரொஃபசர் ஓக் கிட்ட வித்தியாசமான போக்கிமான்கள் நிறைய இருக்கும்ல. அவருக்கு ஃபோன் பண்ணி ராக் டைப்ஸை எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான போக்கிமான அனுப்ப சொல்லு. இல்லனா என் பிப்ளப்ப கொடுக்கவா? இல்ல, என்கிட்ட இருக்கிற இந்த போக்கிமான்களே எனக்கு போதுமானது. ஆனா ஆஷ், உனக்கு ஜெயிக்கணும்னு விருப்பம் இல்லையா? எனக்கு நிறையவே விருப்பம் இருக்கு. ஆனா ரோர்க்க ஜெயிக்க நான் போக்கிமான மாத்திரதா இல்ல. நம்ம யாரை எதிர்க்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. ஜெயிக்கிறதுக்கான வழி தெரிஞ்சா மட்டுமே போதும். இங்க பாருங்க, நாங்க ஒரு டீம். நாங்க எதுவா இருந்தாலும் ஒரு டீமா தான் எதிர்ப்போம். ஆனா இந்த போக்கிமான்கள் சரியான டைப் கிடையாது ஆஷ். பால கவனிச்சியா? அவன் கிட்ட கூட சரியான டைப்ல போக்கிமான்களே இல்ல. இருந்தாலும் அவன் தோத்தா போனா இல்லையே. இங்க பாருங்க, அவனால ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பா என்னாலயும் ஜெயிக்க முடியும். இங்க பாருங்க, ஓரபக் ஜிம்ல நாம ஜெயிப்போம். அதுவும் நம்மளோட ஸ்டைல்ல நாம ஜெயிப்போம். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம அந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. உன் பயிற்சிக்கு ஏத்த ஒரு நல்ல பார்ட்னரை என்னால கொடுக்க முடியும் ஆஷ். நீ என்ன சொல்ற ப்ராக்? சுடோ உடோ, வெளிய வா. இருங்க, இப்பவும் எனக்கு புரியல. சூடோ உடோ ராக் ஹெட பயன்படுத்தும். சரியா சொன்ன. நமக்கே நல்லா தெரியும் இதோட ராக்கெட் டபுள் எட்ஜ் மூவ் மாதிரி தான். அதால ஏற்படுற பாதிப்பு கண்டிப்பா இதாலயும் ஏற்படும். அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நீ இது மூலமா கத்துக்கலாம். ரோர் கூட ஆனிக்ஸ் கிட்ட இருந்தது கூட இதே மாதிரி திறமை தானே? ஆமா, சரியா சொன்ன டான். சூடோ உடவை எதிர்த்து நீ போட்டி போட்டனா ஓரபக் ஜிம்ல நீ ஜெயிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இது மூலமா கத்துக்கலாம். யோசிக்காத. ரொம்ப நல்ல விஷயம் ப்ராக். தேங்க்ஸ். ஹே गाइस, சூடோ உடவை எதிர்க்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஆல்ரைட். நீங்க இப்படி இருக்கிறத பாக்கும்போது என்னோட ஆர்வம் ஜாஸ்தி ஆகுது. நான் இப்பவே போக்கிமான் சென்டருக்கு போய் நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த புது காம்பினேஷன்ஸ்க்கான வேலையை ஆரம்பிக்க போறேன். நல்ல விஷயம் டான். உன்னோட முயற்சி கண்டிப்பா பலன் தரும். உன்னுடைய பயிற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹே பீப்ளப், பனிரி போலாமா? வாங்க. அடுத்த போக்கிமான் கான்டெஸ்ட் நடக்க போற இடம் இதுதான். உங்க சுவாரஸ்யங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போற இடம் ஃப்ளோரமா டவுன். எல்லாரும் வாங்க. அப்படி ஒரு அழகான இடத்தை உங்களால பார்த்திருக்கவே முடியாது. ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, கோஆர்டினேட்டர்ஸுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க ப்ரொஃபஷனல்ஸ் ஆகணும்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாது. உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருப்போம். சீக்கிரமே வாங்க. வாவ், ஃப்ளோரமா டவுனா? கவலைப்படாதீங்க மேரியன். என்னுடைய ரீபட வாங்க நான் அங்க வருவேன். அப்படி இருக்காது. அவங்களால அதை அபகரிச்சிருக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபாசில் ரெஸ்டோரை எடுத்துட்டு போயிருக்கணும். சரி, உருவான போக்கிமான்கள்லாம் எங்க இருக்கு? அதுங்கெல்லாம் பத்திரமா இருக்கு. ஸ்டோர் ரூம்ல நம்ம வச்சிருந்த ஃபாசில்ஸுக்கும் எதுவுமே ஆகல.
நாம இத பத்தி உடனடியா ஆபீசர் ஜென்னி கிட்ட தெரியப்படுத்தி ஆகணும். ஓகே. நல்ல வேலை, இந்த காரியத்தினால இங்க இருந்த போக்கிமான்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படல. ஆனா அதுக்குள்ள ஒரு போக்கிமான் இருந்தது. ஆமால, நாம ஒரு போக்கிமான அதுல ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த போக்கிமான் இந்நேரத்துக்கு வெளியில வந்திருக்கணுமே. நாம போட்ட திட்டத்தை நல்லபடியா நிறைவேத்திட்டோம். ஃபாசில ரீஸ்டோர் பண்ற மெஷினை அபகரிச்சுக்கிட்டு வந்துட்டோம். வெறும் ஒரு குழிய தோண்டி புதையெல்லாம் அடைஞ்சிருக்கோம். திட்டம் போடுறதுக்கு மட்டும் தான் கஷ்டப்படுறோம், அதை நிறைவேற்றுறத சுலபமா அடைஞ்சிடுறோம். ஓகே, அந்த மெஷின்ல முழுக்க முழுக்க ஃபாசில்ஸ் நிரப்பலாம். இது நம்ம பணத்தை பேங்க்ல போடுற மாதிரி. நாம இதுல போடுற ஃபாசில்ஸ் மூலமா பல்லாயிரக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுக்கும். ஜேம்ஸ், முதல் ஃபாசில காட்டுறியா? மியாவ், உன்கிட்ட தானே அது இருக்கு. என் கிட்ட அது இல்லப்பா, ஜெசி கிட்ட தான் இருக்கு. ஒரு நிமிஷம், ஃபாசில செஞ்சு முடிக்கிறது உன்னோட வேலை தானே? மிஷினை பாத்துக்கிறது மட்டும் தான் என்னோட வேலை. உங்க 2 பேரையும் பாத்துக்கிறது என்னோட வேலை. அதுக்கு அவசியமே இல்ல. நான் நல்ல யோசனை சொன்னா நீங்க சொதப்பிடுறீங்க. என்னோட ஐடியாவை உன்னோட ஐடியான்னு நீ சொல்ற. 2 பேரையும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே இதுக்குள்ள ஃபாசில் இருக்கா? ஆமா, ரீஸ்டோர் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. இப்ப அது முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வெளிய வர போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ சீக்கிரமா வரட்டும். வேலை முடிஞ்சது. பழைய போக்கிமான் கிடைச்சிடுச்சு. அது இப்ப புதுசா தயாரா இருக்கு. அது என்னன்னு கவனிச்சீங்களா? அதான் ஏரோடாக்டில் போக்கிமான். எதுக்காக நம்ம காக்க வைக்கணும்? போக்கிபால். பந்து இவ்வளவு பந்தாடிடுச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னதான் ஏன்ஷியன்ட் போக்கிமானா இருந்தாலும் டீம் ராக்கெட் கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. ஜேம்ஸ், அது என்ன பண்ணுது? ஒரு நிமிஷம் இரு, என்னன்னு பாக்குறேன். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இதோ இங்க போட்டிருக்கு. அந்த மூவோட பேர் என்னன்னா கிகா இம்பாக்ட். ஹேய், பேர் நல்லா தான் இருக்கு. ஆமா, டீம் ராக்கெட் பேர் மாதிரி கேட்சியா இருக்கு. ஒரு ஏரோடாக்டில் கிட்ட அடி வாங்குறதுக்கு நான் தயாரா இல்ல. அது நகரத்துக்குள்ள போற மாதிரி தெரியுது. நாமளும் போலாமா? தாராளமா. ஹேய், ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அந்த ஏரோடாக்டில் நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடி சில ஃபாசில்ஸ் இந்த மெஷின்குள்ள வச்சா எப்படி இருக்கும்? ஹேய், நல்ல யோசனை தான். மியாவ் இத சொல்றது வினோதமா இருக்கு. சீக்கிரம் ஆகட்டும், ஒரு போக்கிமான் ஷோக்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு முடிப்போம். டர்ட்விக், ரேசர் லீஃபை யூஸ் பண்ணு போ. சுட உடோ டபுள் எஜ் யூஸ் பண்ணு. டர்ட்விக்கோட மூவ் முன்ன விட ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இருந்தாலும் இது பத்தாது. ஓரோபக் ஜிம்ல இருக்கிற ராக் டைப் போக்கிமான்கள் கிட்ட நல்ல பலமும் நல்ல சக்தியும் இருந்தது. அதை சமாளிக்க நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா இதை மட்டும் வச்சுக்கிட்டு போய் நான் மறுபடியும் பேட்டில் பண்ணா கண்டிப்பா அது வேலைக்காகாது. ஏ ஆஷ், நம்ம கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாமா? என் போக்கிமான் டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, நீ சொல்றது சரிதான். ரொம்ப தீவிரமா பரிச்சை எடுக்கிறீங்க போல இருக்கு. ஹே ரோர்க், இங்க எங்க பார்த்தாலும் பாறைகளா தான் தெரியுது. என் ஜிம்ல மறுபடியும் போட்டி போட்டு நீ ஜெயிக்கணும்னா அதுக்கு பயிற்சி எடுக்கிறது சரியான இடம் தான். ஹே, நீ சொன்னது உண்மைதான். நாங்க இங்க தீவிரமா பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப எல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. என்ன உங்க போக்கிமானாலையும் முன்னாலையும் எந்த மாதிரி யுக்திகளை கையாள முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. ஓகே, ஆனா நீ பால் கூட சண்டை போட்ட விதத்தை தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. நம்ம கடைசியா மோதினப்பவே நான் உன்கிட்ட இதை பத்தி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே நீ யாரை ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த? ஓ, அதுவா? புரிஞ்சிருச்சு. உன்னோட யோசனையெல்லாம் முழுக்க முழுக்க பால் மேல மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா நீ போட்டி போட போறது பால் கூட கிடையாது, ஏன் கூட தான். சரியா ஆஷ்? யா, எனக்கு அது புரியுது. குட். இந்த எண்ணம் இருந்தா நீ ஜெயிக்கலாம். சரி, எனக்கு இப்ப ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, நான் கிளம்புறேன். அப்படி என்ன வேலைப்பா? ஃபாசில்ஸை தேடி போற, கரெக்டா? அதேதான். ஏன்ஷியன்ட் போக்கிமான்களை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த மாதிரி குழந்தையா இருக்கும்போது நான் கிரேனிடோஸ் ஃபாசிலை கண்டுபிடிச்சேன். அதனால என்னால அதை ரீஸ்டோர் பண்ண முடிஞ்சது. என்ன, அதை ரீஸ்டோர் பண்ணியா? ஆமா, அப்படிதான் பண்ணோம். போக்கிமான் ஃபாசில்ஸ் மூலமா எல்லா அட்டகாசமான போக்கிமான்களையும் ரீஸ்டோர் பண்ணலாம். இதுல விஷயம் என்னன்னா, நாங்க முதல்ல பயன்படுத்தினது கிரேனிடோஸோட ஃபாசில தான். சூப்பர், விஞ்ஞானத்தினால நல்ல விஷயங்கள்லாம் செய்ய முடியுது. ஆமா,
ஆனா இந்த ஃபாசில்ஸ் தான் இன்னும் அற்புதமானது. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது போக்கிமான்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கும். பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த போக்கிமான்கள்லாம் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நான் கண்டுபிடிக்கிற இந்த ஃபாசில்ஸ் மூலமா பழைய காலத்து ரகசியங்கள் எல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாசில்ஸ்லாம் ரொம்ப அழகான விஷயம். வாவ், நீங்க கலக்குறீங்க. எல்லாத்தையும் கரெக்டா பண்றீங்க. இங்க பாருங்க, எதையும் நீங்க மறந்துட கூடாது. மறுபடியும் பண்ணலாமா? ஓ, என்னது அது? ஜாக்கிரதை! அது ஒரு ஆரிடாக்டில் தானே? என்ன ஆரிடாக்டிலா? ஆரிடாக்டில் இது ஒரு ஃபாசில் போக்கிமான். பழைய காலத்து ஃப்ளையிங் டைப்பான இது கிட்ட கூர்மையான ரெக்கைகள் இருக்கும். ஆனா எப்படி இதால மியூசியம்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்க முடியாது? மியூசியமா? அந்த சத்தத்தை கேட்டிங்களா? நல்லாவே கேக்குது. ஆரோடாக்டில் ரொம்ப கோவத்துல இருக்கு. ஏரோடாக்டலா? ஓ நோ, இது அந்த ஃபாசில்ல இருந்து ரீஸ்டோர் ஆகி வெளியில வந்திருக்கணும். அது இங்க தான் வந்துகிட்டு இருக்கு. கபுடாப்ஸும் ஏர்மால்டாவும் வெளியே வந்துருச்சுங்க. வாங்க போவோம். ஓகே. போக்கிபால்ஸை தூக்கி போடு. சரி. இருங்க, கபுடாப்ஸ், ஆர்மால்டோ. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. உண்மையான அழகு, இதை விட அழகான ஒண்ணு இருக்கவே முடியாது. ரோர்க், ஆ? ஆ? ஒரு பெரிய பிரச்சனை ரோர்க். என்ன என்னாச்சு? ஒரு பழங்கால போக்கிமான் பேரழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆர்பக் மக்களே கவனிங்க. ஆரோடாக்டில், கபுடாப்ஸ் அப்புறம் ஆர்மால்டோ எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. ஆர்பக் சுரங்கத்துல அந்த 3 போக்கிமான்களையும் பிடிக்கணும்னு நாங்க இப்ப திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் எல்லாரும் இந்த நகரத்தை விட்டு வெளியேறது நல்லது. ஆரோபக் சுரங்கத்திலயா? ஆஷும் மத்தவங்களும் அங்கதானே இருக்காங்க. இதுங்க ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பிடிக்க போறோம்? ஒரு நிமிஷம், முதல்ல நம்ம ஏரோடாக்டலை கண்டுபிடிக்கணும். அந்த வேலையில தான் இப்ப ஹெலிகாப்டர்ஸ் இறங்கி இருக்கு. நம்ம முதல்ல இதுங்க ரெண்டுத்தையும் பிடிக்கலாம். ஓகே ஜென்னி. ஒரு நிமிஷம், இந்த விஷயத்தை நானே சமாளிச்சுக்கிறேன். ரோர்க் வந்துட்டாரு. கிரேனிடோஸ் நமக்கு உதவி செய்யும். நாங்களும் அதை பிடிக்க உனக்கு உதவி செய்யறோம். ஓகே, நான் அதுங்களோட கவனத்தை திசை திருப்புற வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. சரியான நேரத்துல ரெண்டுத்தையுமே பிடிச்சிருங்க. Okay. ஓகே, கிரேனிடோஸ் ஃப்ளேம் த்ரோவர். ஓகே பிகாச்சு, நீ இப்போ சுட உடோ. கிரேனிடோஸ் ஜென் ஹெட் பட். யா, அப்படிதான். நாங்க இருக்கோங்கிறதே நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. ஏய், என்ன இதெல்லாம்? அது ஃபாசில் ரீஸ்டோரர். எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேளுங்க. கேக்கலனா அப்புறம் வருத்தப்பட்டு அழுவீங்க. இங்க வெற்றிக்கான கரகோஷம் 8 திக்கோ உனக்கு பாருங்க. இக்கட்டான சூழ்நிலையில தொல்லைய கொடுப்போம். எங்க திட்டத்தை முறியடிக்க விடாம தடுப்போம். ரோஜா பூவை போல இனிமையான பேர் கொண்டவதான் நான். கோடு போட்டு கொடுத்தா அதுல ரோடே போடுறவன் தான் நான், ஜெஸ்ஸி. ஜேம்ஸ். மியாத்தி தான் ஐயாவோட பேரு. நல்லவங்களுக்கு கொடுப்போம் துன்பம் கஷ்டம் கவலை. இது எல்லாம் தான் டீம் ராக்கெட்டோட வேலை. அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா? அந்த மிஷினையும் போக்கிமானையும் எங்க கிட்ட கொடுத்துருங்க. இப்படி கேட்டா நாங்க கொடுத்துருவோமா? நாங்க நிறைய விஷயங்களை ரீஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கு. பழங்காலத்து போக்கிமான்களை ஒண்ணு திரட்டி உங்களுக்கு எதிரியா நாங்க மாத்துவோம். அதுக்கு நாங்க விட மாட்டோம். ரெடியா பிகாச்சு? ஆஷ், இரு. இந்த விஷயத்துல நாம அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். அப்படி இல்லனா ஆர்மால்டோ, கபுடாப்ஸ் அப்புறம் ஃபாசில் ரீஸ்டோரருக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். சரியா சொன்ன. அதனால எதிரிகளான நீங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நாங்க இதுகளெல்லாம் வச்சு ஒரு மியூசியமே ஆரம்பிக்க போறோம். வாவ்,
சீக்கிரம். எஸ் சார். ஹார்மால்டோ திரும்ப வந்துரு. கபுட்டாப். ஓ, அது கிகா இம்பாக்ட். கிகா இம்பாக்டா? கிரேனிடோஸ் அதை எப்படியாவது தடுத்துரு. கிரேனிடோஸ் அது எப்படி தள்ளுதுன்னு பாத்தீங்களா? ஏரோடாக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜாகிரதை. வந்துரு. ஹே ஆஷ், உனக்கு எதுவும் ஆகலையே? ஹே டவுன் நீயா? அது சமாளிக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். திரும்பவும் கிகா இம்பாக்டா? ஒரு பிரச்சனை இல்ல, இத கவனிங்க. பீப்ளப், பனிரி களத்துல இறங்குங்க. அவசரப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஓகே, இப்ப பண்ணுங்க, போங்க. என்ன இது? அடேங்கப்பா, சூப்பரா இருக்கு. இந்த மூசனை கத்துக்கிட்டே ஆகணும். இப்ப அடுத்த மூவ் ஆரம்பிக்கலாம். அது வேலை செஞ்சிருச்சு. எக்ஸலென்ட். கம் ஆன் போக்கிபால், கோ. தேங்க் யூ. இப்ப நம்ம பாதுகாப்பா இருக்கோம். உங்களுக்கும் தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்கள நம்ம மறந்து போயிட்டோமே. இப்ப நம்ம ஏரோடாக்டில புடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பலாமா? நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. இப்போ ஒழுங்கா அந்த மிஷினை எங்கள்கிட்ட கொடுக்கறது தான் உங்களுக்கு நல்லது. கொடுக்க முடியாது. நம்ம கிட்டே திமிரா பேசுறான். எங்களுக்கு வேற வழி இல்ல. நில்லுங்க. கிரேனிடோஸ் கோ. அது வேகமா வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் யோத், வலைய விரிச்சு அது பிடிக்க பாரு. ஏதோ வலைய விரிக்கிறேன். கிரேனிடோஸ், ஓ நோ. நம்ம விரிச்ச வலையில அது வசமா மாட்டிக்கிச்சு. இப்ப எங்களை தடுக்கவே முடியாது. அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக கூடாது. நீ அவங்கள ஜெயிக்க விட போறியா கிரேனிடோஸ்? கிரேனிடோஸ், கிரேனிடோஸ் சரியான நேரத்துல தான் உருமாறி இருக்கு. எஸ், அட்டாக் ஆரம்பி ராம்பாடோஸ். வேண்டாம், கிட்ட வராத. பிரமாதம் ராம்பாடோஸ். ஜன் ஹெட்பட்டால உங்களை விரட்டியாடி. பழங்கால போக்கிமான் நம்மள பந்தாடிருச்சே. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ அந்த மோசமான மிஷினை உருவாக்குனதுதான். சாரி, என்னால என்ன முடியுமோ அதைத்தான் நான் பண்ணேன். நம்ம மறுபடியும் பண்ண கவிட்டோம். பிரமாதம். அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கு. ராம்பாடோஸ் இது ஒரு ஹெட்பட் போக்கிமான். கிரனிடோஸோட ஒரு மாற்றம் தான் இது. இதோட ஹெட்பட் அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல். எவ்வளவு கடினமான பொருளையும் ஒரே தாக்குதல்ல தவிடுபொடியாக்கிடும். தேங்க் யூ ராம்பாடோஸ். உன்னால தான் எங்களுக்கு திரும்ப எங்க மிஷன் கிடைச்சது. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட தைரியமான செயலுக்கு சல்யூட் பண்ணியே ஆகணும். ஜெனி, என் செல்லா குட்டி, உன்னுடைய இந்த அழகுக்கு கண்டிப்பா நான் தலை வணங்கியே ஆகணும். நீ நாட்டியம் கொஞ்ச நேரம் கூட விட மாட்டேங்க. ஹே ரோர்க், நம்ம மறுபடியும் நாளைக்கு ஒரு வாட்டி போட்டி போடலாமா? உன்னோட ரேம்பாஸை எதிர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படியா? எந்த மாதிரி யுக்தியை பயன்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? யா. ஓகே, அப்படின்னா நீ விரும்புற மாதிரியே நாளைக்கு என் ராம்பாடஸ் கூட தாராளமா மோதலாம். நிஜமாவா? ஓ தேங்க்ஸ்.
டான், நான் பயிற்சி எடுக்கிறதுக்கு உன்னால எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பா எனக்கும் அது நல்ல பயிற்சியா தான் இருக்கும் ஆஷ். தேங்க்ஸ். அப்ப ஆரம்பிக்கலாம். நாளைக்கு பேட்ச் ஜெயிப்பங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. கலக்க போறேன். ஆல்ரைட், ஆனா நீ முழு முயற்சியோட நாளைக்கு போட்டி போடணும். இப்படியா ஏரோடெக்டல் கூட ரொம்ப ஆக்ரோஷமா மோதினதுனால நம்ம ஹீரோவுக்கு புது தெம்பு கிடைச்சிருக்கு. அந்த தெம்பு மூலமா தான் ரோர் கூடயும் அப்புறம் ராம்போட்டோஸ் கூடயும் நாளைக்கு ஆஷ் மோத போறான். அதுக்காக புது யுக்திகளையும் அவன் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்கான். ஆனா அவன் யோசிச்சு வச்சிருக்கிற யுக்திகள்லாம் கை கொடுத்து அவனை இந்த போட்டியில ஜெயிக்க வைக்குமா? அதை தெரிஞ்சுக்கணும்னா பொறுத்திருந்து பாருங்க.